காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகள் மீண்டும் செயல்பட தற்போது வருமான வரித்துறை தீர்ப்பாயம் அனுமதி வழங்கியுள்ளது. தொடர்பான விவரங்களுடன் நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா, இந்த அனுமதி அப்படின்றது யாரால் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு? தற்போது இந்த நிபந்தனையோடு இந்த அனுமதியா? காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் தற்பொழுது தற்காலிகமாக செயல்படுவதற்கான அனுமதியை வருமான வரித்துறை தீர்ப்பாயம் என்று தற்பொழுது வழங்கியிருக்கிறது. டெல்லியில் உள்ள இன்கம் டாக்ஸ் அப்பாலட் ட்ரிபியூனல் என அழைக்கப்படும் வருமான வரி தீர்ப்பாயத்தில் இந்த வங்கி கணக்குகள் முடக்கம் தொடர்பான ஒரு மேல்முறையீட்டை காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இன்று அதனுடைய பொருளாளர் அஜய் மக்கான் முன்வைத்த நிலையில் தற்பொழுது தற்காலிக நிவாரணத்தை தீர்ப்பாயமானது வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் 4 வங்கி கணக்குகளுக்கு தற்காலிகமாக செயல்படுறதுக்கான அனுமதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் இந்த விவகாரம் தொடர்பான காங்கிரஸ் கட்சியுடைய தரப்பு கோரிக்கைகளையும் அவர்கள் மனுக்களையும் எழுத்துப்பூர்வ வாதமாக முன்வைப்பதற்கான ஒரு அனுமதியும் தற்பொழுது தீர்ப்பாயம் வழங்கியிருக்கிறது. 4 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதாக இன்று காலை காங்கிரஸ் கட்சியுடைய பொருளாளர் கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான ஒரு தற்காலிக நிவாரணம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விதித்துள்ள அபராதம் தொகை தொடர்பான வாதம் என்பது விரிவான விசாரணைக்கு பிறகு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது தீர்ப்பாயம் உத்தரவாக பிறப்பித்துள்ளது. விரிவான தகவலுக்கு நன்றி சுசித்ரா.